இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணம் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகராமம் திரிவேணியும் பச்சை மாணிக்கம். மெய்யோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. இந்த மாதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அற்புதமான சித்திரை மாதமாகும். இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மிக 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 விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த பௌர்ணமி என்பது எப்படி ஏற்படுது அப்படின்னா, பௌர்ணமி என்பது சூரியனும் சந்திரனும் ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியில ஒவ்வொருவரும் எது போன்ற பரிகாரங்களை நம்ம மேற்கொள்ளும் போது நம்முடைய இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி தமிழ் பாட்டன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில பொருள் இந்த உலகத்துக்கு மிக 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 அவசியம். அந்த பொருளை எப்படி நம்ம வந்து அதிகமா சம்பாத்தியம் பண்றது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதே போல இந்த அட்சய திருதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பல மடங்காக பெருகும். அட்சய திருதி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். வழி வழியாக வந்த ஜென்மமாக எடுத்த அந்த பாவங்கள் தீரக்கூடிய அந்த காலகட்டம் தான் அட்சய திருதி அன்னைக்கு. அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 7 தலைமுறை சாபம் 16 தலைமுறை சாபம் சொல்றாங்களே அதெல்லாம் தீர்ந்து. அப்ப அட்சய திருதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது மிக மிக உங்க செல்வ வளத்தை அதிகரிக்கும். அதே போல அட்சய திருதி அன்னைக்கு நீங்க தங்கம் தான் வாங்கணும் அவசியம் இல்லை. தங்கம் வாங்க முடியாதவர்கள் அதே போல தங்கத்துக்கு நிகரான பொருளை வாங்கலாம். அது என்ன சார் தங்கத்துக்கு நிகரான பொருள் அப்படின்னா, உணவுப் பொருட்களும் தங்கத்துக்கு சமம்தான். தங்கத்தை விட உயர்ந்தது உணவுப் பொருட்கள். அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து மளிகை பொருட்கள் நீங்க வீட்டுல எப்பயுமே வச்சுக்கலாம். மளிகை பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கணும். அதே போல புளி, மிளகாய், மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி மளிகை பொருளையும் ஒவ்வொரு கிரகங்களும் ஆட்சி செய்யும். அப்ப அந்த பொருள்களை நீங்க வந்து குறையாம, ஒரு பொருள் குறையதா திரும்ப வாங்கிட்டு வந்து அந்த டப்பாவில் திரும்ப நிரப்பி வச்சுக்கிட்டீங்க. மளிகை பொருள் ஒரு வீட்டுல ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு இடம் இருந்தா சமையல் கட்டு. சமையல் அறையில மளிகை பொருட்கள் வந்து குறையாம இருந்தாவே உங்களுக்கு வீட்டுல செல்வம் குறையவே குறையாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நம்ம வந்து எப்படி பணத்தை அதிகரிக்கும்ன்றத நம்ம பண்ண போறோம். இப்ப மேச ராசிக்காரங்க இருக்காங்க. மேச ராசிக்காரங்க அட்சய திருதிக்கு என்ன வாங்கலாம்? ஏன்னா முக்கியமா நம்ம வந்து பணத்தை இப்ப வந்து உலகமே பணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால இந்த மேச ராசியில பிறந்த நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு மஞ்சள், குங்குமம், அரிசி இதனோட துவரம் பருப்பையும் நீங்க சேர்த்து வாங்கணும். கூட உப்பு, இந்த 5 பொருட்களை நீங்க வாங்குங்க. அதாவது மேசராசிக்கால் நீங்க வந்து பிறந்திருக்கீங்க, உங்க ஜாதகத்துல ஒரு ராசி இருக்கும். அந்த ராசி வந்து மேச ராசியா நீங்க இருந்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், அரிசி, உப்பு, அதே போல பாத்தீங்கன்னா சந்தனம், இந்த 5 பொருட்கள் நீங்க வாங்கி கண்டிப்பா நீங்க வைக்கலாம். இதை வச்சீங்கன்னாவே உங்களுக்கு பண வரவு அந்த வருடம் முழுக்க வந்துகிட்டு இருக்கும். மேசராசிகளுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ண போதீங்கன்னா உங்க ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய்க்குரிய அந்த துவரம் பருப்பை நீங்க வந்து இந்த மங்கள பொருள் கூட சேர்த்து வாங்கி அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு உங்க பூஜைல வச்சு மகாலட்சுமி வேண்டி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா செல்வம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்த பணம் நிற்கும், நின்ற பணம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு பயன்படும், வீண் வரையும் ஆகாது. அதனால இந்த மேசராசியில பிறந்த நீங்கள் அதிகமா நீங்க வந்து வாங்கக்கூடிய பொருளோட சேர்த்து துவரம் பருப்பை வாங்கிக்கிறது நம்ம. அடுத்து ரிஷபராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. ரிஷபராசினாவே பாத்தீங்கன்னா ராசியாதிபதி சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன்னா 2 பெண் கிரகங்கள் வந்து உச்சமாகக்கூடிய ராசி. என்ன சார் அப்படின்னா, சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியாகவும் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசியாகவும் ரிஷபராசி இருக்குது. அப்ப 2 பெண் கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலம் பெறக்கூடிய ராசியில் நீங்க பிறந்துக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அற்புதமான விஷயம் சொல்ல போறோம். இதுல வந்து மெயினா வந்து ரிஷபராசிக்காரங்க மனைவி மற்றும் தாய் கூட பிறந்தவங்க இவங்க மேல பாசமா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு செல்வ வளம் உங்களுக்கு வரவே வராது. அப்படி முடியாத பட்சத்துல நீங்க முடிஞ்ச வரை பெண்கிட்ட அதிகம் சண்டை இல்லாம அதிகம் பகை இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு, நீங்க அட்சய திருதி அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய பொருள் ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னா, நீங்க வந்து மொச்சல் வெள்ளை மொச்சை கொட்டை பாத்தீங்களா, வெள்ளை மொச்சை கொட்டையை நீங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு உங்க பூஜைல வச்சு மகாலட்சுமி நினைச்சு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த வெள்ளை மொச்சை கொட்டையோட 5 பொருட்கள் 7 பொருட்கள் 9 பொருட்கள் நீங்க வாங்கலாம். அது வந்து உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து செயலை பொறுத்து நீங்க வாங்கிக்கலாம். மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல்லுப்பு, மஞ்சள், அதே போல இந்த வெள்ளை மொச்சை கொட்டையை வாங்கி நீங்க வந்து பூஜைல வச்சு வழிபட்டீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், பணவரம் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அடுத்து மிதுன ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, மிதுனம் என்பது அறிவு சார்ந்த விஷயத்துல இருக்கவங்க எல்லாமே மிதுனத்தில் தான் நீங்க பிறந்திருப்பீங்க. அப்ப அந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல்லுப்பு, அப்புறம் மளிகை பொருளோட சேர்த்து நீங்க
வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு தானியம் எது அப்படின்னா பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை நீங்க வாங்கி கொண்டு போயிட்டு பூஜைல வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும். இது அனுபவத்துல ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு சொல்லி இதெல்லாம் அனுபவத்துல வந்த பதிவு தான் தவிர இது வீடியோவுக்காக பண்றது அல்ல. அடுத்து கடகராசிக்காரங்க, கடகம்னாவே நண்டு பாத்தீங்கன்னா கடகம் 4வது ராசி காலபுருஷனுக்கு. அப்ப இந்த ராசியில தான் உங்க தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. இந்த ராசியில குரு உச்சம் பெறதாலதான் பணம் வந்து கொண்டே இருக்கும். 4ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல வலுப்பெற்று போனால் செல்வ வளம் அதிகரிக்கும், சொத்து சுகம் பட்டம் பதவியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த கடகராசியில பிறந்த நீங்க இந்த பராப வருஷத்துல சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா செல்வத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் சந்தனத்தோட சேர்த்து ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு போயிடு. அதாவது பச்சரிசி வாங்கிட்டு போனாலும் அல்லது புழுங்கலரிசி வாங்கிட்டு போனாலும் அரிசி நீங்க வாங்கி கொண்டு வீட்டுல வச்சிருங்க. அரிசி பானை என்னைக்குமே நிறைஞ்சிருந்ததுன்னா செல்வம் அதிகரிக்கும். அப்ப நீங்க இந்த சித்திரை மாசத்துல இந்த பௌர்ணமி நாள்ல சரி சார் என்னால வாங்க முடியாது சார், நான் அச்சய திருதி அன்னைக்கு எந்த ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்கினாலும் ரொம்ப சிறப்பு தான். அப்ப இந்த சித்ரா பௌர்ணமியும் அதே போல அந்த அச்சய திருதியும் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் அப்படின்றத. அதே போல பாத்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கோபம் அதிகம். சிம்மராசி பொறுத்தவரை கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில பிறந்த நீங்க அந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய அந்த அச்சய திருதி மற்றும் இந்த பௌர்ணமி தினத்தன்று என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா மங்கள பொருளான மஞ்சள் குங்குமம் சந்தனம் கல்லுப்பு அதே போல இந்த சமையலுக்கு தேவையான அந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு கூட அதிகமாக சேர்த்து கோதுமையை வாங்கிட்டு போகும். முழு கோதுமை வாங்கி கொண்டு நீங்க பூஜையில வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செல்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சூரியனுடைய அருள் பெற்று அற்புதமா உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசி. இப்ப கன்னிராசிக்காரர்கள் என்ன சார் வாங்கலாம் அப்படின்னா கன்னி அப்படின்னாவே பெண்களை கண்காணாம வச்சுனாவே உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு இந்த வருஷம் தொடங்கி நீங்க நல்லா இருக்கணும், நல்ல வளர்ச்சி செல்வத்துல வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மங்கள பொருள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் சந்தனத்தோட சேர்த்து பச்சை பயிரை வாங்கி கொண்டு நீங்க பூஜையில வச்சு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு செல்வ வளம் குறையாம வந்துட்டு இருக்கும். வந்த பணம் நிற்கும், நிக்கிற பணம் உங்களுக்கு நல்ல செலவு. அடுத்தது துலாம் ராசி நேயர்கள். துலாம் அப்படின்னாவே தராசு தட்டு பாத்தீங்களா? தராசுனா நீங்கள் யாரையும் எவரையும் சரியாக இடம் போட தெரிஞ்சுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எனக்கு பணம் வேணும், செல்வம் அதிகரிக்கணும், செல்வம் அதிகமாயிட்டே இருக்கணும், நான் தேவைக்கேற்ப பணம் வரணும்னு நினைச்சீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது அச்சய திருதி அன்னைக்கோ இந்த மாதத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை, ஏன்னா இந்த நாள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா திருதியை திதி என்பது வளரக்கூடிய திதி. திருதியை பஞ்சமி இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வெள்ளை மொச்சை 1 கிலோ 2 கிலோ இந்த அமைப்புல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி கொண்டு வீட்டுல வச்சு மகாலட்சுமி வேண்டி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும். செல்வம் என்னைக்குமே வற்றாது. அப்ப துலாம் ராசி நேயர்கள் வெள்ளை மொச்சக்கொட்டை வாங்கி நீங்க வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா செல்வம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதே போல அச்சய திருதி அன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கணும்னா அவசியமே இல்லை. தங்கம் இல்லாம அதை விட உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உணவுப் பொருட்கள், உங்களுடைய மளிகை பொருட்கள், அது மளிகை பொருள்லாம் மிளகு சீரகம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுவும் உங்க வீட்டுல பொதுவா எந்த வீட்டுல மளிகை பொருட்கள் குறையாம இருக்கோ அந்த வீட்டுல செல்வம் இருந்துகிட்டே இருக்கும், பணம் விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாண்டவம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய அந்த நல்ல அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை பண்ண அது சூப்பரா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசினாவே தேல், அதாவது 8வது ராசியா வர்றதால சில நேரங்கள்ல கோபம் அதிகமா இருக்கும். அப்படியே இருந்தாலும் நீங்க உங்களுக்கு குணமும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த அச்சய திருதி நாள்ல அல்லது பௌர்ணமி திதியில இந்த என்ன பண்றீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் கல்லுப்பு இதோட சேர்த்து நீங்க துவரப்பருப்பை வாங்கி கொண்டு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு பண்ணுங்க, செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை மாத்திட்டு வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான் நீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க இந்த அச்சய திருதி நாள்ல அல்லது பௌர்ணமி நாட்கள்ல என்ன பண்ணலாம், பண வரவு அதிகரிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மங்கள பொருளோட சேர்த்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொண்டக்கடலை 1 கிலோ 600 கிராம் வாங்கி கொண்டு உங்க பூஜையில வச்சு மகாலட்சுமி தாயே என்னுடைய வீட்டுல நிரந்தரமா குடியிருமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டுனாவே போதும், செல்வ வளம் அதிகரிக்கும். இது நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா தான் செயல்படும். நீங்க அற்புதமா இருக்கும். இந்த சித்திரை மாசம்ன்றது சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம். அதுவும் இது சூரியன் ஏன் உச்சம் பெறணும் அப்படின்னா சம்பாத்திய காரகம். எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வெவ்வேறு கிரகமா இருக்கலாம். ஆனா சம்பாத்திய கார கிரகம் ஒரே கிரகம் தான், அவர் தான் சூரியன். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம் தான் அந்த சித்திரை மாசம். அதனாலதான் இந்த
மாசம் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் 100% உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே போல இந்த நீங்க என்ன பண்றீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொண்டக்கடலையை வாங்கி கொண்டு பூஜைல வச்சு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய பரிகாரமா. அடுத்து மகர ராசி நேயர்கள். இப்ப மகரம் அப்படின்னு பார்க்கும்போது நகரத்துல தான் வசிப்பீங்க. அதே போல உங்க ராசியாதிபதி சனின்றதால கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அட்சய திருதி நாட்கள்ல சித்திரை மாசத்துல பௌர்ணமி தேதியில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு உங்க வீட்டுல வைங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், அரிசி பருப்போட சேர்த்து நீங்க நல்லெண்ணெய சுத்தமான செக்குல ஆன நல்லெண்ணெய வாங்கி கொண்டு நீங்க பூஜையில வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களுக்கும் இதே பரிகாரம் தான். அப்ப கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம், அரிசி பருப்பு இதோட சேர்த்து நல்லெண்ணெய வாங்கிட்டு போயிட்டு நீங்க பூஜையில வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும், பண வரவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மீனராசி நேயர்கள். மீனம் அப்படின்னாவே கடல் ராசி, உங்களுக்கு தண்ணி கண்டாவே சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். அந்த மீனராசியில பிறந்தவங்க நீங்கள் இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி அல்லது இந்த திருதை திதியில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 2 நாட்களை செய்யலாம். அதே போல பஞ்சமிலையும் பண்ணலாம். இந்த நாட்களில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மங்கள பொருளான அரிசி பருப்பு, மஞ்சள், சந்தனம், குங்குமம் இது போன்ற விஷயங்களோடு சேர்த்து நீங்க கொண்டக்கடலை வாங்கிட்டு குலதெய்வத்துக்கு வாங்கி கொண்டு வச்சு அந்த உங்க பூஜைல வச்சு மகாலட்சுமி வேண்டி உங்க குலதெய்வத்தை வேண்டி நீங்க எனக்கு இந்த வருஷத்துல நல்ல பணம் வர வரணும், செல்வாக்கு அதிகரிக்கணும், நல்ல மென்மேலும் வளர்ந்து சொல்லி மனசார வேண்டிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல செல்வ வளம் அதிகரிச்சுட்டே இருக்கும், கோடீஸ்வரர் உங்களுக்கு வந்துடும். எனவே இந்த பதிவுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த அட்சய திருதி அல்லது சித்ரா பௌர்ணமி அல்லது பஞ்சமி திதி அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் எந்த நாட்களில் வேணாலும் வளர்புறையில வரக்கூடிய இந்த நாட்கள் நீங்க இந்த சொன்ன பொருட்களை அதாவது மஞ்சள், சந்தனம், குங்குமம், கண்ணாடி கூட வாங்கலாம். அதாவது கண்ணாடியும் மங்கள பொருட்கள் ஒண்ணு. முகம் பார்க்குற கண்ணாடி பாத்தீங்களா, அது கண்ணாடி மங்கள பொருட்கள் ஒண்ணு. அது போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொண்டு எப்பயுமே கொஞ்சம் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நம்முடைய பதிவை பார்த்த அத்துணை நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்து.